தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுறா வெளிய. இது உள்ள. வெளிய. இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்துறா. ஐயோ, நான் இல்ல அண்ணே. இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வளர்ந்தார் காலனி? ஆமா. நாங்க பொதுப்பணித்துறையில இருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம். ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது, மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடைக்கட்டும் கழுத. மேடை யாரு? ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லேன்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. இது நம்ம பொருளாளரோட ஸ்டால். சோடா சாப்பிடுறீங்களா? புடிச்சுக்கிற கூட குடு. இந்தாங்க, சாப்பிடுங்க. புடிங்க. யோ பியூனு, டிரைவர் கிட்ட கொடு. இந்தா, நீ ஒண்ணு சாப்பிடு. குடி. டேய், இன்னும் யாராவது இருந்தா கூப்பிடுறா. வாங்க, ஓசியில கலர் கிடைக்குது. வாங்க வாங்க. இவர் இன்ஜினியர், நம்ம ஊருக்கு பம்பு செட் போட வந்திருக்காரு. வணக்கங்க. சோடா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க அடி. சாப்பிடுங்க. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ணெய் கிண்ணெண்ணெய் வாங்கி வச்சுக்கங்கய்யா. அப்படியே செஞ்சிருவோம். இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க. ஐயா, எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்கெங்க குழா போட போறீங்க? ஷோ, அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர். அவர் எங்கெங்க கைய நிறுத்துறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டா டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க. நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. டேய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? செயலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர் கிட்ட வாங்கிக்கயா. ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா. வாங்கயா. வாங்கயா. ஐயோ, நீ எல்லாம் பொருளாளர். ஓபன் த டோர். யோ, என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும். அது ஒண்ணு இல்ல, கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க? புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல, வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி, வாயா. அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கிற. அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு?
ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்னு அநியாயமா இருக்கு. அக்கவுண்ட்ல கிணத்துக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் கலாக்கும். இது பயங்கரமான மோசடி தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே. பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட்டு. நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம். உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி. அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒண்ணு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு. ஆஹா, இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்கறேங்க. என்ன பெருசு, லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவில இங்க் ஊத்தி எழுதி இருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? ஏன் எண்ணெய் ஊத்தி எழுதுறானே வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா? ஐயா என்ன விஷயம் ஐயா? என்ன, எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து. ஒரே ஒரு ஊம பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு. ஏங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன, இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணுசாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன மூணு சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரம். வாங்க கார்டன் வார்டன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் விடுதலை. விடுதலை, 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 விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. க்ளோஸ் தி டோர். அப்பா, விடுதலை ஆகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணாம். 50 லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே, ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க. எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மண்டயா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி,
அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா, நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வர மாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்து சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. ஏய், வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீதான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். ஆ? என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். 2 ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க. இப்பவா? சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல இருக்கு. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, அடிச்சல கிளப்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா முடியாதா? வர முடியாதுடா. ஏய், 2 தட்டு தப்பு. கிட்ட வராத. நிறுத்துங்கடா. அப்ப நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே, அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். கால்ல 3 எத்து எத்துங்க, 3வது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எட்டியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத. தாடி பின்னால வா. மொட்டை முன்னால போ. என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்க பண்றானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிசினாம்ல. யோ, சீசன் உள்ள கொஸ்டின்ல போயா. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவர் சொன்னாரு. 3 எத்து எத்துனாத்தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி குத்துனாலும் சரி, நான் அந்த ஆளு சீசன்ல போகையா. சரியா வரமாட்டானுங்களே. ஏய், 3 எட்டு எட்டு. ஐயோ, செருப்பல்ல மிதிக்காதயா. வந்து இல்லையா, இருங்கய்யா. ஐயா ஐயா, அந்த ஆளு சீசன் தான், அந்த ஆளு சீசன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான். இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா, மூணு எத்திலே வந்துட்டானா சிஷ்யா? குருவே. ஏய், இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யாரு வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்க. இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா.